صلاة الله سلام الله على الفاني رسول الله. صلاة الله سلام الله على الماحي حبيب الله. صلاة الله سلام الله على الفاني رسول الله. صلاة الله سلام الله على الماحي حبيب الله. இறை நினைவில் என்னை இழப்பேன், இறையல்லாதவை மறப்பேன். இறை இஷ்கில் ஃபனாவேன், இலாஹியன கருள் சொரிவாய். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் ஃபானி ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ். உனை காணாத கண் எதற்கு, உனை புகழாத நாவெதற்கு, உனை அறியாத கல்பெதற்கு, இலாஹியன கருள் சொரிவாய். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் ஃபானி ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ். வுஜூதொன்றே இரண்டில்லை, வுஜூதின்றேல் படைப்பில்லை. வுஜூதும் தாத்தும் வேறில்லை, இலாஹியன கருள் சொரிவாய். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் ஃபானி ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலல் மாஹி ஹபீபில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா வ ஹபீபினா வ ஷஃபீஇனா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته الطيبين الطاهرين. أما بعد، وبه قال حدثنا إسحاق بن إبراهيم قال أخبرنا روح ومحمد بن جعفر عن شعبة عن محمد بن زياد عن أبي هريرة عن النبي صلى الله عليه وسلم قال: إن إفريتا من الجن تفلت علي البارحة أو كلمة نحوها ليقطع علي الصلاة فأمكنني الله منه
فأردت أن أربطه إلى سارية من سوار المسجد حتى تصبحوا وتنظروا إليه كلكم فذكرت قول أخي سليمان عليه الصلاة والسلام ربي هب لي ملكا لا ينبغي لأحد من بعدي صدق النبي صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். ஸலவாத்தும் சலாமும் சாந்தியும் சமாதானமும் இறை கருவூல மன்னவர், கயல்விழி கண்ணவர், கற்கண்டு தேனவர், பவித்திரம் பூண்டவர், எம் மனதையெல்லாம் ஆட்கொண்டவர் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய குடும்பத்தார்கள், தோழர்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அவுலியாக்கள், வலிமார்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாகுவதாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் முக்கியமான ஒரு மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த மஜ்லிஸினுடைய பெருமதியை, கண்ணியத்தை, முக்கியத்துவத்தை நாங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மஜ்லிஸ். அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களுடைய திருநாவினால் மொழிந்த முத்துக்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்காக எதையெல்லாம் கூறினார்களோ அதனுடைய விளக்கங்களை எடுத்தோதக்கூடிய, ஹதீஸ்களினுடைய சட்டங்களை எடுத்தோதக்கூடிய ஒரு மஜ்லிஸாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. சுருக்கமாக சொல்ல போனால் இது ஒரு மார்க்க நிகழ்வாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அடிப்படையில்? மார்க்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய தீனுடைய இல்மை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதை அறிவது எங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. மார்க்கங்களுடைய விடயத்தை அறிந்தால்தான் அதன்படி நாங்கள் செயற்பட முடியும். மார்க்கத்தில் விரோதமாக சொல்லப்பட்ட விடயங்களை தவிர்த்து நடந்து கொள்ள முடியும். எனவே இப்படியான நிகழ்வு, இப்படியான மஜ்லிஸ் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை உங்களுக்கு முதலில் கூறி என்னுடைய பேச்சை நான் ஆரம்பம் செய்கின்றேன். ஹதீஸ்களுடைய விளக்கங்களை அறிவதற்கு முன்னால் ஒவ்வொரு ஹதீஸும் ஒவ்வொரு ஞானத்தை, ஒவ்வொரு கருத்தை, ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்கும். அப்படியான ஹதீஸ்களினுடைய விளக்கத்தை நாங்கள் அறிவதற்கு முன்னால் ஹதீஸ் என்றால் என்னவென்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் ஹதீஸினுடைய விளக்கத்தை நாங்கள் அறிய வேண்டும். இல்லாவிட்டால் அந்த ஹதீஸை நாங்கள் பூரணமாக அறியவில்லை என்றுதான் அதற்கு அர்த்தம். எனவே முதலில் ஹதீஸ் என்றால் என்னவென்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஹதீஸ் என்றால் என்ன? இஸ்லாத்தின் மிக முக்கியமான தூண்கள் இருக்கின்றது. அதை கொண்டுதான் இஸ்லாம் நிற்கும். ஒன்று என்ன? அல் குர்ஆன். அல் குர்ஆனை கொண்டு மார்க்கம் நிற்கும். இன்னொன்று ஹதீஸ். ஹதீஸை கொண்டும் மார்க்கம் நிற்கும். அதுதான் ஹதீஸுடைய முக்கியத்துவம்.
ஹதீஸ் என்றால் என்ன? ஹதீஸுக்கு நாங்கள் வரைவிலக்கணம் சொல்லுவோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னது, செய்தது, மூன்றாவது அங்கீகாரம் அளித்த விடயங்கள். இந்த மூன்றையும் தான் நாங்கள் ஹதீதுகள் என்று சொல்வோம். அதாவது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக சொல் வெளிப்பட்டாலோ அல்லது செயல் வெளிப்பட்டாலோ அல்லது அங்கீகாரம் வழங்கப்பட்டாலோ அவர்கள் மூலமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இவைகள் நடந்தால் அவற்றுக்கு நாங்கள் ஹதீஸ் என்று சொல்லுவோம். இதுதான் ஹதீஸுடைய வரைவிலக்கணம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் அளித்தது, இந்த மூன்றுமே ஹதீஸ் என்ற வரையறைக்குள் அடங்கும். இதுவே ஹதீஸுடைய தாரீஃபாக இருந்து கொண்டிருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தின், இஸ்லாம் மார்க்கத்தின் ஒரு தூண் என்று நான் சொன்னேன். அந்த தூண் இல்லாவிட்டால் மார்க்கம் நிற்காது. ஏன் நிற்காது? அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை ஒரு தூணாக ஆக்கி இருக்கிறான். அந்த தூண் இல்லாமல் அந்த கட்டிடம் நிற்காது. தீன் என்ற கட்டிடம் நிற்காது. ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் தூண்கள் பலமாக இருக்க வேண்டும். தூண்களை கொண்டுதான் கட்டிடம் எழுப்பப்படுகின்றது. தூண்கள் இல்லை என்று சொன்னால் கட்டிடம் எழுப்ப முடியாது. எனவே இஸ்லாம் என்ற மார்க்கத்தை கட்டி எழுப்புவதற்கு அல் குர்ஆன் என்ற தூணும் ஹதீஸ் என்ற தூணும் மிக முக்கியமான இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கடுத்ததாகத்தான் இஜ்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அறிஞர்களுடைய இஜ்மா, ஏகோபித்த முடிவு. அப்படி என்று சொன்னால் ஹதீஸை அல்லாஹு தஆலா ஏன் மார்க்கத்தின் ஒரு தூணாக ஆக்கினான்? அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் அளித்தது, அதனால் மார்க்கமாக்கினான். அவர்கள் சொன்னதால் மார்க்கமாக்கினான், அவர்கள் செய்ததால் மார்க்கமாக்கினான், அவர்கள் அங்கீகாரம் அளித்ததால் மார்க்கமாக்கினான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், ஹதீஸுடைய கண்ணியத்தை குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதீஉர் ரசூல், மக்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழிபடுங்கள், கட்டுப்படுங்கள். கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் என்ன? அவர்கள் செய்ததை செய்வது, சொன்னது போல் எடுத்து நடப்பது, அவர்கள் அங்கீகாரம் அளித்ததை எடுத்து நாங்கள் வாழ்க்கையில் எடுத்து செல்வது, அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அப்படித்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே ஹதீஸுடைய கண்ணியத்தை கூறியிருக்கிறான். ரசூலுக்கு வழிபடுங்கள், ஹதீஸை எடுங்கள் என்று சொல்லல, ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று சொல்லி இருக்கிறான். அந்த ரசூலுக்குள் தான் ஹதீஸ் இருக்கிறது. ஹதீஸையும் நாங்கள் வழிபடத்தான் வேண்டும். ஹதீஸ் எங்கே இருக்கிறது? ரசூல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்குள் தான் ஹதீஸ் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு வழிபட்டால் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கும் வழிபட்டே ஆக வேண்டும். எனவே இப்படி அல்லாஹு தஆலா ரசூலுக்கு வழிபடுங்கள் என்று கூறியதன் காரணமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கருத்துக்களை எந்த இடத்தில் வைத்து இருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லுகின்றான், திருமறையிலே எக்கச்சக்கமான ஆயத்துகள் இருக்கின்றது ஹதீஸுடைய கண்ணியத்தை எடுத்து ஓதக்கூடியது. அல்லாஹ் சொல்கின்றான், மய்யுதிர் ரசூல ஃபகத் அதா அல்லாஹ், எவர் ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். ரசூல் சொன்னதை ஏற்று நடந்தால், செய்ததை செய்தால் அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வழிபடுவதன் மூலமாக நாங்கள் யாருக்கு வழிபடுகிறோம்? அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம்.
எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய பொன்மொழிகளை நாங்கள் பற்றி நடந்தால் யாரை பின்பற்றுகிறோம்? அல்லாஹ்வை பின்பற்றுகிறோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளுக்கு நாங்கள் வழிபடுவதன் மூலமாக அல்லாஹ்வுக்கு வழிபடுகிறோம். ஹதீஸுடைய கண்ணியத்தை பார்த்தீர்களா? இன்னும் சொல்லுகின்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. மக்களே, உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே அழகிய நடைமுறைகள் இருக்கின்றன. அழகிய நடைமுறைகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா இறக்கிய வசனம் இது. மக்களுக்கு தான் இறங்கியது, எங்களுக்காகத்தான் இறங்கியது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிலே அழகிய நடைமுறைகள் இருக்குது என்று சொன்னால் அந்த அழகிய நடைமுறைகள் என்ன? அதுதான் அஹாதீஸ், ஹதீதுகள். அப்படி என்றால் திருக்குர்ஆனிலேயே அல்லாஹ் தஆலா ஹதீதை பற்றி கூறியிருக்கின்றான். எனவே ஹதீஸ் என்பது இஸ்லாத்தின் ஒரு மாபெரிய தூணாக இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்லி இருக்கிறான், வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹயுன் யூஹா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன் ஹுவ இல்லா வஹயுன் யூஹா, அது இறக்கப்பட்ட வஹியாகவே தவிர. ரொம்ப ஆழமான வசனம். வமா யன்திகு அனில் ஹவா, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். மனோ இச்சைப்படி என்று சொன்னால் என்ன? தன்னுடைய விருப்பப்படி பேசுறல்ல. இப்ப நாம ஊராக்களையும் இப்படி பேசிட்டு இருக்கோம், நம்முடைய விருப்பப்படி தான் பேசுவோம். சாப்பாடு வேணும்னா நம்ம சாப்பாடு வேணும்னு கேட்டு தான் வாங்குவோம், நம்முடைய விருப்பம் அது. அப்படி ஒவ்வொரு செயலும் இருக்கு. அப்படி தன் மனோ இச்சைப்படி நாங்கள் பேசுவது போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச மாட்டார்கள். அவங்க கா என்றாலும் சொன்னாலும் சரிதான், கீ என்று சொன்னாலும் சரிதான், ஒரு ஹர்ஃப முடிஞ்சாலும் சரிதான், அது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. அது ஆ என்றாலும் சரிதான், பே என்றாலும் சரிதான், தே என்றாலும் சரிதான், ஒரு வசனம் பேசினாலும் சரிதான், ஒரு ஹர்ஃபை மொழிந்தால் கூட அது அல்லாஹ்வினுடைய வார்த்தையில் நின்றும் உள்ளது. அப்படித்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை வசனத்தில் சொல்லி காட்டியிருக்கிறார். தன் மனோ இச்சைப்படி பேச மாட்டார்கள். அவர்கள் பேசுவதெல்லாம் வஹி. அதனால் தான் அல்லாஹ் தஆலா நான் மேலே ஓதி காட்டிய குர்ஆன் வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், மையுட்டிர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ். எவர் ரசூலுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். ஏன்? அல்லாஹ் தான் பேசுகிறான். அங்கே பேசுபவர் வேற யாரும் கிடையாது. ஏன்? அவர்கள் பேசுவது வஹி. அல்லாஹ் தான் பேசுகிறான். அது மாற்றமானதாக இருக்காது, முரணானதாக இருக்காது, புறம்பானதாக இருக்காது. எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீஸை யதார்த்தத்திலே நாங்கள் எடுத்து நோக்கினால் அது யார் சொன்னது? அல்லாஹ் சொன்னது. யதார்த்தத்திலே அல்லாஹ் சொன்னதுதான். அப்படி என்றால் ஹதீஸுடைய கண்ணியம் இப்போது விளங்குகின்றதா? அது ஏன் இஸ்லாத்தினுடைய ஒரு ஆதாரமாக, ஒரு தூணாக எழும்பி நிற்கின்றது என்பதை பார்க்க முடிகின்றதா? இதான் அதனுடைய ஆதாரங்கள். ஹதீஸை தூக்கி பிடிப்பதற்குரிய ஆதாரங்கள் இவைகள்தான். அல்லாஹு தஆலா ஹதீஸை பற்றி திருக்குர்ஆனிலே இப்படித்தான் சொல்லி காட்டியிருக்கின்றார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையிலே அழகிய நடைமுறைகள் இருக்கின்றது. மக்களே, எடுத்து நடங்கள் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் பொன்மொழிகள் என்பவை தூய்மையானவை, தூய்மையானவை, கலப்படம் உள்ளவை அல்ல. அது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ذاتிலிருந்து உதித்தவை, அல்லாஹ் போட்டவை.
தன்னுடைய ஹபீபுடைய உள்ளத்திலே எரிந்தவைதான் பொன்மொழிகள். மஹப்பத்தாவும் இருக்கும், கோபமாவும் இருக்கும், ஷவுக்காவும் இருக்கும், பல அடிப்படையில் அது இருக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ளத்திலே போட்டவைகள், எரிந்தவைகள், வீசியவைகள், அதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்தார்கள் மக்களுக்கு. அவைகள்தான் ஹதீதுகள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த ஹதீஸ் கோர்வையிலே ஒன்றுதான் சஹீஹுல் புகாரி என்று சொல்லப்படக்கூடிய இந்த சஹீஹுல் புகாரி. ஹதீஸுடைய அடிப்படையை, ஹதீஸுடைய யதார்த்தத்தை நான் இப்போது உங்களுக்கு சொன்னேன், சுருக்கமாக சொன்னேன். ஹதீஸை பற்றி பேசிக் கொண்டிருக்க முடியாது, சில ஹதீஸ்களுக்கு நான் விளக்கமும் சொல்ல வேண்டும். எனவே சுருக்கமாக சொன்னதை விளங்கிக் கொள்ளுங்கள். அடுத்ததாக ஹதீஸ் எழுதப்பட்ட வரலாறு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, செய்தது, அங்கீகாரம் வழங்கியது எல்லாமே மார்க்கம் என்று சஹாபாக்கள் அறிந்தார்கள். மார்க்கம் என்று சஹாபாக்கள் அறிந்தார்கள். அதனால் அவர்களுடைய சொற்களை எழுத வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவைகள் எங்களை விட்டு தொலைந்து போய்விடும் என்று சஹாபாக்கள் பயந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் எழுதுவதற்கு அனுமதி கேட்டார்கள். நாயகமே, நீங்கள் சொல்லக்கூடிய ஹதீதுகளை எல்லாம் நாங்கள் எழுத வேண்டும், அதை நாங்கள் மனனம் செய்து கொள்ள வேண்டும், அனுமதி தாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் சஹாபாக்கள் கேட்ட காலகட்டம் குர்ஆன் இறங்கக்கூடிய ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. குர்ஆன் இறங்கிய ஆரம்ப காலகட்டமாக இருந்தது. சஹாபாக்கள் இப்படி கேட்டவுடன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா தக்துபு அன்னி ஷைஅன் கைரல் குர்ஆன் வமன் கதபஹு ஃபல்யம்ஹு. குர்ஆன் இறங்கக்கூடிய நேரத்திலே யாரும் என்னுடைய ஹதீஸை எழுத வேண்டாம். அப்படி எழுதினால் நீங்கள் அதை அழித்துக் கொள்ளுங்கள். எழுதினதை அழிச்சு போட்டுருங்க, அதை இல்லாமல் ஆக்கிவிடுங்கள் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ஹதீஸ்கள் எழுதப்படவில்லை. ஏன் எழுதப்படவில்லை? குர்ஆன் இறங்கிக் கொண்டிருந்த காலம் அது. குர்ஆனுடன் ஹதீஸ் கலப்படமாகிவிடும். எது ஹதீஸ் எது குர்ஆன் என்று தெரியாத நிலைமை வந்துவிடும். ஏன் தெரியாத நிலைமை வந்துச்சு தெரியுமா? ரெண்டும் வேறு இல்ல, ரெண்டு ஒன்றுமாய் தான் இருக்கும். அல்லாஹ் சொன்னாலும் ஒன்றுமாய் தான் இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் ஒன்றுமாய் தான் இருக்கும். அதனால கன்ஃபியூஷன், இது யாரு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்பம். அதனால எழுதல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செஞ்சாரு. ஏன்? குர்ஆனுடன் கலப்படமாகிவிடும். அது குர்ஆனுடன் கலப்படமாகிவிடும் என்று சொல்லி ஆரம்பத்தில் ஹதீஸை எழுதவில்லை. அதன் பிறகு கொஞ்ச காலம் கழிந்தது. மெல்ல மெல்ல குர்ஆன் இறங்க தொடங்கியது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளங்கியது, இப்போது சரி, இப்போது எழுதலாம் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற சஹாபி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் சென்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எழுத அனுமதி தாருங்கள் என்று கேட்டதற்கு அப்போதுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். உக்துப், எழுது. யாருக்கு கொடுத்தார்கள்? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற சஹாபிக்கு கொடுத்தார்கள். உக்துப், எழுது. அதன் பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா ஹரஜ மின்ஹு இல்லா ஹக்குன் வ அஷார இலா ஃபீஹி. அதன் பிறகு சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய இந்த வாயினால் உண்மையை தவிர எதுவும் வராது, பொய் வராது, உண்மை மட்டும்தான் வரும் என்னுடைய வாயால், எழுது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தடையின் பின்னால், எழுதுவதற்குரிய தடை விதித்ததன் பின்னால்
எழுதும்படி உத்தரவு வழங்குகிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் உத்தரவு வழங்கியதும் ஏனைய சஹாபாக்கள் சிலரும் எழுதத் தொடங்கினார்கள். உதாரணமாக அலி இப்னு அபி தாலிப் அவர்களிடத்திலே சஹீஃபா ஒரு ஏடு இருந்தது. அதுபோன்று ஜாபிர் இப்னு அப்துல்லா அவர்களிடத்திலே இருந்தது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் அவர்களிடத்திலே இருந்தது. எழுதி வைத்திருந்தார்கள். எழுதி வைத்திருந்து அதை பாதுகாத்து ஹிஜ்ரி 100 வரைக்கும் அப்படியே இருந்தது. அதன் பிறகு உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் வந்து அபூ பக்ர் இப்னு ஹஸ்ம் என்பவருக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அறிஞர்களை கூட்டுங்கள், எல்லோரையும் ஒன்றிணையுங்கள். ஏன் தெரியுமா? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹதீதுகள் அங்கும் அங்குமாக கிடக்கின்றன. இதையெல்லாம் ஒன்று சேர்க்க வேண்டும். அது மட்டுமன்றி வஇன்னி ஹிஃப்து துரூஸல் இல்மி வதஹாபல் உலமா, நான் என்ன செய்கிறேன்? உலமாக்கள் மௌத்தாகி விடுவார்கள், இல்மு அழிந்து விடும் என்று நான் பயப்படுகிறேன். எனவே சஹாபாக்கள் இருக்கும் போது ஹதீஸை எழுதி எடுங்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் கடிதம் அனுப்பினார்கள். எனவே அதன் பிறகு ஹதீதுகள் தொகுக்கப்பட்டன. முவத்தா மாலிக் இமாம் ஜுஹரி அவர்களுடையது, மற்ற இமாம் புகாரி அவர்கள் வந்தது 194. இது ஹிஜ்ரி 100 நடக்கிறது உத்தரவு, உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய உத்தரவு. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஹதீது நூல்கள் தொகுக்கப்பட்டன, ஆராயப்பட்டன, பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அமையப்பெற்றன. இது போன்றே இப்போது எங்களுடைய கைகளிலே இருக்கக்கூடிய சஹீஹுல் புகாரி இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சகோதரர்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று ஹதீஸுடைய விளக்கத்தை அறிவதற்கு முன்னால் ஹதீஸை பற்றி அறிய வேண்டும் என்று நான் சொன்னேன். அதனால் ஹதீஸுடைய முக்கியத்துவத்தை சிலரை உங்களுக்கு நான் கூறினேன். இன்னொரு முக்கியத்துவமும் இருக்கின்றது. அதை கூறி என்னுடைய விளக்கத்தை கூற நான் ஆரம்பிக்கின்றேன். என்ன விளக்கம்? அதாவது குர்ஆன் என்பது ஒரு தூண், ஹதீஸ் என்பது ஒரு தூண். இது ரெண்டும் இரண்டு தூண்கள். இன்னொரு தத்துவம் இருக்கின்றது. குர்ஆன் இன்றி ஹதீஸ் இல்லை, ஹதீஸ் இன்றி குர்ஆன் இல்லை. என்ன விளக்கம் இதனுடைய? குர்ஆன் இன்றி ஹதீஸ் இல்லை, ஹதீஸ் இன்றி குர்ஆன் இல்லை. எப்படி? உதாரணமாக ஹதீஸ் இன்றி குர்ஆன் இல்லை எப்படி பார்க்கிற என்று சொன்னால், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எல்லா விடயங்களையும் பொதுவா சொல்லியிருக்கான். உதாரணமா தொழுங்கன்னு சொல்லியிருக்கான். வகீமுஸ் ஸலா, தொழுகையை நிறைவேற்றுங்க, ஜகாத்து கொடுங்க, ஹஜ்ஜி செய்யுங்க, நோன்பு புடிங்க என்று அல்லாஹ் தஆலா நிறைய வணக்கங்களை எங்களுக்கு கூறியிருக்கிறான். ஆனால் அல் குர்ஆனிலே அதை எப்படி செய்வது என்று சொல்லவில்லை. உதாரணமாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே தொழச் சொல்லி இருக்கிறான். ஆனால் ஹதீஸிலே தான் கூறப்பட்டிருக்கிறது இத்தனை தொழுகைகள் இந்த நேரத்திலே என்று. ஹதீஸ் தான் தொழுகையை விளங்கப்படுத்துகின்றது. ஹதீஸ் தான் தொழுகையை விளங்கப்படுத்துகின்றது. ஜகாத் கொடுக்க சொல்லி இருக்கிறான். ஜகாத்தினுடைய சட்டங்கள் அதிகமானவை ஹதீஸில் இருந்து தான் பெற வேண்டும். வுதுவினுடையது, வுது செய்ய சொல்லி இருக்கிறான். ஆனால் அதனுடைய அதிகமான விளக்கங்கள் ஹதீஸிலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆனை நாங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதே போன்று ஹதீஸையும் நாங்கள் எடுக்க வேண்டும். ஹதீதுகள் என்பது குர்ஆனுக்கு ஒரு தப்சீராக இருக்கின்றது, ஒரு விளக்க உரையாக இருக்கின்றது. ஒரு உதாரணத்தை நான் எடுத்து காட்டுகிறேன்.
அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. ஆண் பெண்களிலே யார் திருடினால் களவு செய்தாலும் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள், அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள். இவ்வளவு அல்லாஹ் சொல்லியிருக்கான். களவு செய்தால், ஆணோ பெண்ணோ களவு செய்தால் அவர்களுடைய கைகளை வெட்டுங்கள். இங்க ஒரு சந்தேகம் வருகிறது, எந்த கையை வெற்ற, எங்க வெற்ற, எதிலிருந்து வெற்ற, அதெல்லாம் சொல்லல. அதுல அல்லாஹ் தஆலா சொல்லல. களவு செய்தால் ஆணோ பெண்ணோ கையை வெட்டுங்கள். ஆனால் ஹதீஸிலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றது எந்த கையை வெட்ட வேண்டும், எங்கிருந்து வெட்ட வேண்டும் என்று ஹதீஸிலே தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே குர்ஆன் தனியே நிற்காது, அது ஹதீஸினுடைய துணையை கொண்டே நிற்கும். குர்ஆன் ஹதீஸினுடைய தப்சீராக இருப்பது போல் ஹதீஸும் குர்ஆனுடைய தப்சீராக இருந்து கொண்டிருக்கின்றது. எத்தனையோ விடை சேர முடியாத விஷயங்கள், அல் குர்ஆன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கணிப்புகள் ஹதீஸை கொண்டே அதற்குரிய விடைகள் பெற்றுக் கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக இந்த கைவெட்டுதலை போல அல்லாஹ் தஆலா தொலை சொல்லி இருக்கிறான். இப்படித்தான் தொழணும், இப்படித்தான் நீயத் இருக்கணும் என்று சொல்லி இருக்கிறானா? அதை யார் மூலமாக சொல்ல வைத்தான்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகத்தான் சொல்ல வைத்தான். எனவே குர்ஆன் தனியே நிற்காது, அது ஹதீஸை கொண்டுதான் நிற்கும். ஹதீஸை கொண்டுதான் குர்ஆன் நிற்கும். குர்ஆன் என்பது ஹதீஸுடைய வழிந்துரையாக, தப்சீராக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சஹீஹான ஹதீதுகள், பொதுவாக ஹதீதுகளுடைய சுருக்கத்தை நான் இப்போது சொல்லிவிட்டேன். சுருக்கமாகத்தான் சொன்னேன், விளக்கமாக பூரண விளக்கமாக கூற முடியாது, நேரம் இல்லை. ஹதீதுகளுடைய பயன் என்ன என்று நாங்கள் பார்க்க வேண்டும். ஹதீதினுடைய பயன் என்ன? நாங்கள் இப்போது பார்த்து விட்டோம். ஹதீத் என்றால் என்ன, மற்ற விடயங்கள் என்னவென்று நாங்கள் அறிந்து விட்டோம். இப்போது பார்க்க வேண்டும் ஹதீதினுடைய பயன் என்ன. ஹதீதினுடைய பயன் என்ன தெரியுமா? சுருக்கமாக சொல்ல போனால் ஹதீஸ் ஒரு வாழ்வியலை காட்டுகின்றது. ஹதீஸ் ஒரு வாழ்வியலை காட்டுகின்றது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்றது. அவன் எப்படி குணம் கொள்ள வேண்டும் என்பதை காட்டுகின்றது. அவன் எப்படி மனித குலத்தோடு வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்றது. அதாவது சுருக்கமாக சொல்கிறேன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இலட்சியம் கொண்டிருப்பான். நான் அதாக வர வேண்டும், பெரிய வியாபாரியாக வர வேண்டும், பெரிய தொழிலதிபராக வர வேண்டும் என்று பல இலட்சியங்கள் கொண்டிருப்பான். அவன் தன்னுடைய இலட்சியத்தை அறிந்து கொள்வதற்காக ஒரு முன்னோடியை தனக்கு முன் நிறுத்திக் கொள்வான். உதாரணமாக இப்போது இருக்கக்கூடிய இளைஞர்கள் நான் அறிந்த வகையில் டாக்டர் அப்துல் கலாமை முன்னிறுத்தி அவருடைய செயற்படி நடக்கிறார்கள். டாக்டர் அப்துல் கலாம் இறந்து விட்டார், அவருடைய கருத்துக்களை நோக்கி செல்கிறார்கள். உதாரணமாக டாக்டர் அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறார், இலட்சியவாதிக்காக சொல்லி இருக்கிறார், கனவு என்பது நீ உறக்கத்தில் வருவது என்று நினைக்காதே, அது உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு, இலட்சியம். உறக்கத்தில் வர்றது கனவு இல்ல, அந்த கனவு உன்னை உறங்க விடாம செய்யணும். அந்த கனவை நீ நிறைவேற்றுவதற்கு உறங்க போடா, நீ முழிச்சுட்டே இருக்கணும், நீ பயிற்சி செஞ்சுட்டே இருக்கணும். இப்படி ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு முன்னோடி வைப்பார்கள். ஒவ்வொரு இளைஞர்களும் ஒவ்வொரு தரத்தில் உள்ளவர்களும் நான் இவரை போன்று வர வேண்டும், அவரை போன்று வர வேண்டும். நான் சொல்லுகிறேன், யாரையும் வைக்க வேண்டாம், ரோல் மாடலா யாரையும் கொள்ள வேண்டாம். யாரை கொள்ளுங்கள்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களுடைய ரோல் மாடலாக கொள்ளுங்கள், உங்களுடைய இலட்சிய கனவாக கொள்ளுங்கள். அவர்கள் வாழ்ந்த நடைமுறையிலே வாழுங்கள். அவர்கள் தான் உண்மையான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள்.
வேற யாரும் வாழ்ந்து காட்டவில்லை. ஹதீஸினுடைய பயன் என்ன? அது வாழ்வாதாரத்தை காட்டுகிறது, வாழ்வியலை காட்டுகிறது, உளவியலை காட்டுகிறது, மனவியலை காட்டுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஜோதியின் மூலமாக எல்லாம் வந்து கொட்டி கிடக்கின்றது. யாரையுமே எடுக்க தேவையில்லை, யாரையுமே பின்பற்ற தேவையில்லை, அவன் இவன் கருத்துக்கு பின்னால போக தேவையில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகள், ஹதீதுகள் வாழ்வினுடைய பாரம்பரியங்களை எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கின்றன. எனவே ஒரு மனிதன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி பிடிப்பதன் மூலமாக, அன்னவர்களுடைய பொன்மொழிகளை படிப்பதன் மூலமாக, அன்னவர்களுடைய பொன்மொழிகளை ஆராய்வதன் மூலமாக அவன் முழுமையான வாழ்வியலை அடைந்து கொள்கிறான். ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பூரணமான மனிதர். பூரணமான மனிதருடைய வாழ்வியலை நாங்கள் எடுத்து நடந்தால் நாங்களும் பூரணமான மனிதர்கள் தான். நாங்களும் ஓரளவு பூரணமாவதாக முடியும். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளுடைய பயன்கள் என்ன? அவை எங்களுக்கு உண்மையான வாழ்வியலை கற்றுக் கொடுக்கின்றன. உண்மையான இஸ்லாமிய நடைமுறையை, மனித நேயத்தை கற்றுக் கொடுக்கின்றன. இதுதான் ஹதீஸினுடைய பயனாக இருந்து கொண்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லல? எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால்தான் அவர்களை முன்னோடியாக கொள்ள முடியும். ஒரு சஹாபி சொல்கிறார்கள், மா மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதாயிரும் யதீரு பிஜனாஹிஹி இல்லா ذكر لنا منه علما. ஒரு சஹாபி சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எப்படி கற்று தந்திருக்கிறார்கள் தெரியுமா? எப்படி படித்து தந்திருக்கிறார்கள் தெரியுமா? அவர்கள் வீதியிலே நிற்கும் போது வானத்திலே பறக்கக்கூடிய பறவையை பார்த்து கூட அதிலிருந்து ஒரு அறிவை எங்களுக்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருவார்கள். வானத்தில் பறக்கக்கூடிய பறவையில் இருந்து கூட அறிவை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். என்னத்தை விட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை விடல, எல்லாத்தையும் சொல்லி தான் இருக்கா. அவங்களே சொல்லியிருக்கா, அலிம்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், நான் முந்தியவர்களுடைய அறிவையும் பிந்தியவர்களுடைய அறிவையும் அறிந்து கொண்டேன், எனக்கு எல்லாம் தெரியும். இப்ப இருக்கிற அறிவு, இப்ப வார கண்டுபிடிப்புகள் எல்லாமே எனக்கு தெரியும். அப்படி என்றால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை பார்த்தீர்களா சகோதரர்களே? அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதால எல்லாமே சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பறவையை கூட விடல. வானத்தில் பறக்கக்கூடிய பறவையில் இருந்து கூட சஹாபாக்களுக்கு அறிவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்கினால் அது வாழ்வியல் இருக்கின்றது, அறிவியல் இருக்கின்றது, மனவியல் இருக்கின்றது, எல்லாமே பொதிந்து கிடக்கின்றது. அதனை நாங்கள் படிப்பதன் மூலமாக, அறிவதன் மூலமாக எங்களுக்கு ஒளிமயமான வாழ்க்கை கிடைக்கப் பெறுகின்றது. சுருங்க சொன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை விரும்பினால் வாழ்வு ஜொலிக்கும். அவர்கள் செய்தபடி நாங்கள் செய்தால் வாழ்க்கை இன்பமாகும். அதைத்தான் அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அந்த மக்களிடம் சொல்லுங்கள், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்க அல்லாஹ்வை, குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ, நீங்கள் அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள், யுஹ்பிபுகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை விரும்புவான். நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். ஏன்? நான் தான் உண்மையான வாழ்வியல் வாழ்ந்திருக்கிறேன் என்ற பாணியிலே அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை சொல்லுமாறு சொல்லுகின்றார். ஏன்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வாழ்க்கையிலே எல்லாமே பொதிந்து கிடக்கின்றன. ஒன்றும் இல்லை என்று இல்லை, சொல்லவில்லை என்று இல்லை,
எல்லாமே சொல்லிவிட்டார்கள். அல் யௌம அக்மல்து லகும் தீனக்கும். குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இறுதி கட்டத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். வஃபாத் நெருங்குகின்ற போது, இன்று நாங்கள் உங்களுடைய மார்க்கத்தை பூரணமாக்கி விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா ஒரு வசனம் இறக்கினான். அதன் மூலமாக என்ன தெரிகின்றது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் சொல்லிவிட்டார்கள், எல்லாவற்றையும் பூரணப்படுத்தி விட்டார்கள். ஒன்றும் பாக்கி இல்லை, ஒன்றுமே பாக்கி கிடையாது. எல்லாவற்றையுமே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார். எனவே சகோதரர்களே, ஹதீஸ் என்றால் என்ன, ஹதீஸுடைய பயன்பாட்டை நாங்கள் பார்த்து விட்டோம். ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அந்த ஹதீஸுடைய விளக்கத்தை நான் இப்போது உங்கள் முன்னால் கூறலாம் என நான் நினைக்கின்றேன். இது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய ஒரு சரித்திரம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதை பற்றி கூறுகின்றார்கள். இந்த ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய சஹீஹான இந்த கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன ஹதீஸ் அது? உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பனு இஸ்ராயீல்கள், இஸ்ரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள். அவர்களிடத்திலே ஒரு பழக்கம் இருக்கின்றது. அந்த கால பனு இஸ்ராயீல்கள் மக்களிடத்திலே ஒரு பழக்கம் இருந்தது. எல்லோரும் நிர்வாணமாக குளிப்பது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒருவருடைய மர்மஸ்தானத்தை மற்றவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நிர்வாணமாக நின்று குளிப்பது. இது பனு இஸ்ராயீல்களிடத்திலே இந்த பழக்கம் இருந்தது. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த கூட்டத்திலே தான் இருந்தார்கள், அவர்களுடன் தான் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் இவர்கள் செய்வதை போல் எல்லோருடனும் நின்று குளிப்பதில்லை, நிர்வாணமாக குளிப்பதில்லை. அவர்கள் தனிமையான முறையிலே அறையிலே குளிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். பனு இஸ்ராயீலுடைய பழக்கம் இதுவென்பதால் மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியாக குளிக்கின்ற காரணத்தினால் பனு இஸ்ராயீல்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை குறை கண்டார்கள். நாங்கள் எல்லாரும் நிர்வாணமாக குளிச்சிட்டு இருக்கோம், எல்லோரும் மூசா தனியே நின்று குளிக்கிறார். அப்படி என்றால் மூசாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது. எந்த அளவு சொன்னார்கள் இஸ்ராயீல்கள்? ஏன் இவர் தனியே குளிக்கின்றார் தெரியுமா? எங்களுடன் வந்து குளிக்காமல் மூசா, இவர் விதை வீக்கமுடையவர். விதை வீக்கம் என்று சொன்னால் வெளியே வர முடியாது, ஒருவரை ஒருவர் பார்த்து குளிக்க முடியாதே, அது ஒரு அருவருப்பாக இருக்குமே என்று பொய் சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது பொய் சொன்னார்கள். ஆனால் அப்படி இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பூரண ஆரோக்கியமானவர்கள் தான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குளிக்க வராமல் இருப்பதால் இப்படி சொல்லிவிட்டார்கள். அல்லாஹு தஆலா இதை ஒரு நாடகத்தை நடத்தி இதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கிறார். அதான் இந்த ஹதீஸ். என்ன என்ன நாடகம்? இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குளிக்க போனார்கள் ஒரு தடவை. அறையினில் சென்று கல்லிலே வைக்கிறார்கள். தனியே தான் குளிப்பாங்க, அறைன்னு சொல்லல, கல்லுல வச்சாங்க ஒரு மறைவான இடத்துல. கல்லு துணியை தூக்கிட்டு போகுது, எலும்புது, ஓடுது. கல்லு தூக்கிட்டு ஓடுது துணியை. கல்லுக்கு மேல் துணி இருக்கிறது, கல் பறக்கிறது, கல் ஓடுகிறது.
ஃபஹரஜ மூசா ஃபீ இத்ரிஹி, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களும் அந்த கல்லுக்கு பின்னாலேயே போனாங்க. சௌபி ஹஜர், சௌபி யா ஹஜர், கல்லே என்னுடைய துணியே, கல்லே துணியே என்று சொல்லிக்கொண்டே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போனார்கள். ஹத்தா நலரத் பனு இஸ்ராயில் இலா மூசா, மூசா அலைஹிஸ்ஸலாம் தனியே தான் நான் குளிச்சிட்டு இருக்கும் போது சௌபை உடையை கல்லில் வைத்தார்கள். கல் பறந்தது, ஓடியது. அதன் பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடினார்கள். ஓடி போது வெளியே தானே வரணும், வீட்டில் இருந்துட்டு ஓட இல்லாது, அறைக்குள்ள இருந்துட்டு ஓட இல்லாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெளியே வந்த போது பனு இஸ்ராயில்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய பிறப்புறுப்பை கண்டார்கள். கண்டுவிட்டு சொன்னார்கள், வல்லாஹி மா மூசா மின் பாஸ், மூசாவுக்கு எதுவுமே கிடையாது. நாம பொய் சொன்னோம் அவரை பத்தி. மூசா நல்லதான் இருக்கிறார், விதை வீக்க முடியவர் என்று நாம மக்கள் சொல்றாங்க. மூசா நல்லதான் இருக்கிறார், கல்ல பறக்குது, கல்லுக்கு பின்னால போறார் என்று சொல்லி அந்த பேச்சே என்ன செஞ்சிட்டு அதோடையே முடிஞ்சிட்டு. அல்லாஹ் தஆலா ஏன் இந்த நாடகத்தை நடத்தினா? பனு இஸ்ராயீல்கள் சொல்கிறார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் விதை வீக்க முடியவர். அது அப்படி இல்லை என்பதற்காகத்தான் கல்லை பறக்க செய்து மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை அதன் பின்னால் ஓடச் செய்து பனு இஸ்ராயீல்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை நோக்கச் செய்து அப்படி ஒன்றும் கிடையாது, அது பொய் என்பதை நிரூபித்தார். இந்த ஹதீஸில் இருந்து ஒரு மாபெரிய தத்துவம் இருக்கின்றது. என்ன தத்துவம் அது? அல்லாஹ்வுடைய நேசர்கள் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர்களை நோவடித்தால், நோவினை செய்தால் அதை அல்லாஹ் தஆலா ஒரு வழி மூலமாக அது பொய் என்பதை எடுத்துரைப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விதை வீக்க முடியவன் என்று சொன்னது பனு இஸ்ராயீல்கள், அது பொய் என்பதை எப்படி அல்லாஹ் தஆலா நிரூபித்தான்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களை வெளியே கொண்டு வந்து நிரூபித்தான். அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மானத்தை விட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியமே பெரிது. அதைத்தான் நாங்கள் நோக்க வேண்டும். மானம் பெரிதா, கண்ணியம் பெரிதா? அந்த இடத்திலே அல்லாஹ் பார்த்தது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய கண்ணியத்தை. மக்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள், பரவாயில்லை, அது பொய் என்று தெரிய வேண்டும். கண்ணியத்தை பாதுகாத்தான், மானத்தை விட்டுவிட்டான். மானத்தை விட்டுவிட்டான். மானத்தை வைத்து தன்னுடைய இறை நேசரை பாதுகாத்தான். உண்மையை புலப்படுத்தினான், உண்மையை அந்த மக்களுக்கு உரைக்க செய்தான். எனவே இந்த ஹதீஸில் இருந்து நாங்கள் விளங்குவது என்ன? இறை நேசர்களை யார் பொய்யான புரட்டல்கள் கொண்டு ஏசுகிறார்களோ, பேசுகிறார்களோ, அவர்களுடைய குப்பைகளை, குட்டைகளை அல்லாஹ் தஆலா உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவான். உலகுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவான். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய விருப்பமானவர்கள், அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் தூற்றப்படுவதற்கு அல்லாஹ் விரும்ப மாட்டான். எந்த அளவு பார்த்தீர்களா? மானத்தை வைத்து கண்ணியத்தை பாதுகாத்திருக்கிறார். அந்த இடத்திலே மானம் பெரிதல்ல, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கண்ணியமே பெரிது. மானம் பெரிது என்று சொன்னால் உள்ளுக்கு வைத்தே நிரூபித்திருப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை உள்ளுக்கு வைத்தே நிரூபித்திருப்பான். எனவே அல்லாஹ்வுடைய அடியார்களை, அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரிய அடியார்களை அல்லாஹ் நேசித்து விட்டால் அவர்களை எப்படியாவது பாதுகாப்பான். அவர்களுடைய கண்ணியத்துக்கு இழுக்கு வரக்கூடிய மாதிரி அல்லாஹ் செய்ய மாட்டான். அப்படி யார் செய்தாலும், விரோதிகள் செய்தாலும், அல்லாஹ் அதனுடைய வெளிச்சத்தை, அதனுடைய உண்மை தன்மையை உலகுக்கு எடுத்து ஓதுவான், எடுத்து காட்டுவான். இந்த ஹதீஸ் இந்த தத்துவத்தை தான் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது. ஒரு ஹதீஸ் தான் விளக்கம் கூற முடிந்தது. நான் ஹதீஸுடைய
வரைவிலக்கணத்தை, ஹதீஸுடைய கண்ணியத்தை உங்களுக்கு சொல்லிவிட்டு இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை தான் நான் உங்களுக்கு பேசினேன். இன்னும் ஹதீதுகள் இருக்கின்றது, எக்கச்சக்கமான ஹதீதுகள் இருக்கின்றது. அந்த அவ்வளவு ஹதீதுகளையும் விளக்கம் சொல்ல போனால் நேரம் நீண்டுவிடும். இப்போதே முடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய மானத்தை கப்பலேற்றியேன்னு நாம விளங்கிக்கப்படாது இந்த நேரத்தில். ஏன் அந்த பனு இஸ்ராயல்களும் நிர்வாணமா தான் குளிச்சா, பனு இஸ்ராயல்களும் நிர்வாணமா தான் குளிச்சாக. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போனது உண்மையை நிரூபிப்பதற்காக, உண்மையை நிரூபிப்பதற்காக. அதை நாங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளக்கூடாது. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு வித்தியாசமான ஆள், டிஃபரெண்ட். அவர் என்ன செஞ்சா தெரியுமா? இப்படி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு பனு இஸ்ராயலும் பார்த்துட்டான், வெளியா நிக்காக சென்னதுக்கு பிறகு வல்லாஹி இன்னஹு லரப லர்பன் பில் ஹஜர் சித்ததன் அவ் சபா, கல்ல வச்சு போட்டு கல்ல புடிச்சிட்டா, போன கல்ல புடிச்சிட்டா, புடிச்சு போட்டு அந்த கல்லுக்கு அடிச்சா, அடிச்சா கல்லுக்கு உயிர்க்கா, கல்லுக்கு அடிக்கிறதுக்கு அந்த கோபம், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கோபம் அந்த கல்லிலே வெளியாகியது, அந்த கல்லிலே வெளியாகியது. கல்லுக்கு போட்டு அடித்தார்கள். ஏன்? எல்லாவற்றுக்கும் சூபிச அடிப்படையிலே உயிர் இருக்கிறது. இப்ப நான் என்னை பற்றி அறிவது போன்று கல்லுக்கு தெரியும் நாம ஹல்லண்டு, கல்லுக்கு தெரியும் நாம ஹல்லண்டு, புல்லுக்கு தெரியும் நாம புல்லண்டு, ஃபேனுக்கு தெரியும் நாம ஃபேன் என்று. ஒவ்வொரு மனிதனும் தன்னை அறிந்திருப்பது போல் உலகில் உள்ள படைப்புகள் அனைத்தும் தன்னை பற்றி அறிந்து வைத்திருக்கிறது. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த கல்லுடன் உரையாடி அடித்தார்கள். என்ன வேலை செஞ்சது? அந்த இஷ்க், அவங்க கல்ல பார்த்தாங்க, கல்லுடன் அவர்கள் பேசி உரையாடினதுதான் அந்த அடி. கல்லுக்கு என்ன? கல்லுடன் உரையாடியதுதான் அந்த அடி. எனவே சகோதரர்களே, நேரம் நீண்டு விட்டது, இதற்கு பிறகு பேச முடியாது. சுருக்கமாக சொல்ல போனால் நான் ஆரம்பத்தில் சொன்னதுதான், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பொன்மொழிகளை நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போதுதான் எங்களுக்கு உண்மையான வாழ்வியல் கிடைக்கின்றது. அவர்களே இந்த உலகிலே உண்மையான வாழ்வியலை வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையிலே வாழ்வது எங்களுக்கு மிகவும் முக்கியமானது. எனவே இன்னும் நாட்கள் இருக்கின்றன, உலமாக்கள் உங்கள் மத்தியிலே பேசுவார்கள். எனவே இப்படியான மஜ்லிஸ்களுக்கு நீங்கள் சமூகம் கொடுத்து ஹதீஸினுடைய விளக்கங்களை, அதில் சொல்லப்படக்கூடிய தத்துவங்களை, ஞானங்களை நீங்கள் அள்ளி செல்ல வேண்டும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவும் பரக்கத்தும் ஷஃபாஅத்தும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.